ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேவதையின் கடைசி பணி அந்த சீரிஸோட பார்ட் 7 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் யாரெல்லாம் பார்க்கவே பார்த்துருந்தாங்க அப்போ தான் கதை புரிய ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோடோட முடிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோனை கிஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சிருப்போம். இப்போ வாங்க 7th எபிசோடுக்குள்ள போகலாம். ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ஹீரோனோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு ஹீரோ வந்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் படுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ தூங்கி ஏஞ்சிட்டாங்க. ஏந்திரிக்கும் போதே ஐயோ எனக்கு தலை வலிக்குதே, போலீஸ் என்னை யாரும் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே தான் ஏந்திரிப்பாங்க. அவள் பார்த்தாக்கா ஹீரோக்கு வந்து நேற்று ஹீரோயின் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் ஆனதுலாம் ஞாபகம் வரும். அப்போ வந்து இதுக்கப்புறம் ட்ரிங்கே பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க. நம்ம போலீஸ்னு கத்துனதுனால போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இது மாதிரி நீங்கள் யாரும் அரெஸ்ட் பண்ண வேணாம், நான் ட்ரிங்க் பண்ணதுனால தான் எனக்கு தலை வலிச்சுது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவாங்க. நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்தது உண்மைதான், ஆனால் வந்து அது நாங்கள் யாரையும் அரெஸ்ட் பண்ண வரல, உங்களை தான் அரெஸ்ட் பண்ண வந்தோம், ஹீரோயின் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஐயோ நம்ம குடிச்சிட்டு டான்ஸ் ஆனதுனால தான் வந்து ஹீரோயின் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அதனால தான் டான்ஸ் ஆனேன், மற்றபடி நான் கெட்ட பையன்லாம் கிடையாது, நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்தது பார்த்தோன்னே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேனே அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. ஹீரோயின் வந்து கட்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு நிமிஷம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயின் சரின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னாங்களேன்றதுக்காக ஹீரோவை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோ வந்து இது மாதிரி சாரிங்க நேற்று நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவாங்க. ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் வந்து அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்பாங்க. ஹீரோ என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து நீ எதுக்காக வந்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து சொல்லிடுறாங்க. அந்த நேற்று என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு கிளியராக காமிக்கிறாங்க. என்னன்னாக்கா ஹீரோ வந்து ஹீரோயின் ஷோல்டரில் சாஞ்சு தூங்கினதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை வெளியில் இருக்க பெஞ்சில் படுக்க வச்சிடறாங்க. படுக்க வச்சுட்டு ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு இது மாதிரி வந்து அவங்க கையில் கட்டிருக்க கச்சிஃபை பார்த்து நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சும்மா யதார்த்தமாக கேட்பாங்க. ஹீரோ வந்து எனக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த வேலை முடிச்சுன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சொல்லிடுவாங்க. ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா இது மாதிரி வந்து ஹீரோனை கொலை பண்ணுறதுக்கு தான் இவனை அனுப்பியிருக்காங்க போல இருக்கு, அதுதான் இவன் மிஷன் சொல்கிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்கு யார் உன்னை அனுப்புனான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது ஹீரோ யாருன்னு சொல்லாமல் தூங்கிடுவாங்க. அதனால தான் இப்போ போலீஸே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து இப்போ வந்து ஹீரோ பற்றி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ இப்பயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு, அதனால இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து இது மாதிரி நீ கத்தி துப்பாக்கி எதனா வச்சிருந்தா வெளில எடுத்து வை அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஐயோ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போலீஸும் சரி சொல்லுங்க கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நான் தான் உங்களை காப்பாற்றினேன், அன்றைக்கி சரியான மழை பெஞ்சிச்சு, கதவெல்லாம் உடஞ்சிது, ஜன்னலெல்லாம் உடஞ்சிது, அன்றைக்கி நான் என் ரெக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு நம்ம ரெக்குன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் மாற்றி விட்ருவானே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு போலீஸ்காரங்களை பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இன்னும் என்ன கதெல்லாம் சொல்ல போகிறானோ அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இவன் இன்னும் நம்மளை நம்பலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோவும் அவரோட கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி என் கையை கொண்டு காப்பாற்றினேன், என் காலெல்லாம் கிழிச்சுது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சாமி நீ கதை சொன்னது போதும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நிறுத்திடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட காமிச்சாக்கா ஹீரோயின் வந்து ஹீரோட ட்ரெஸ்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து லேடி செக்ரட்டரி வெளில எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க, அவனை கொலை பண்ண வந்தவன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அவனை பார்த்தா கொலை பண்ண வந்த மாதிரியே தெரியுது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட. அப்புறம் வந்து ஒரு கேலண்டர் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் பார்த்தாக்கா ஹீரோ வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு டேட்டு. அதை பார்த்துட்டு இது வந்து உன் பர்த்டே தானே, உன் பர்த்டே அன்னைக்கு பார்த்தியா அவன் மார்க்லாம் பண்ணி வச்சிருக்கான் சின்ன பையன் மாதிரி அப்படின்றவொடனே அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒருவேளை அவன் பர்த்டே அன்னைக்கு தான் கொலை பண்ண பிளான் போட்டிருக்கானோ என்னமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. நீயா எதனா ஒன்று நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி வந்து லேடி செக்ரட்டரி ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நோட் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தாக்கா லவ், டேட்டிங்கு, ஹார்ட்டு, ஃபீலிங் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஹீரோ. அதை பார்த்துட்டு ஒரு அவனை லவ் பண்ணுறான், அதை தான் வந்து அவன் மிஷின்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி லேடி செக்ரட்டரி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அப்போ அவனை யாரும் அனுப்புனாங்கன்னு சொன்னானே அப்படின்னு அதை வந்து கடவுள் அனுப்புனது தான் அவன் வந்து உங்ககிட்ட அப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி லேடி செக்ரட்டரி சொல்கிறாங்க. ஐயோ போது நிறுத்துங்க, அவனை கொலை பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி லேடி செக்ரட்டரி கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து லேடி செக்ரட்டரி சொல்லுவாங்க, அப்படின்னா எதுக்காக அவனை காப்பாற்றணும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பேசுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவர் தான் ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹீரோ சர்ச் முன்னாடி நின்றுட்டு ஃபாதர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து என்னை வெளில விடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சர்ச்சோட ஃபாதரும் இல்லை, நீ போய் உன் மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர வரைக்கும் உனக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே ஏஞ்சலாக வர்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ வந்து இல்லை என்னை வந்து வேலையிலேருந்து நிறுத்திட்டா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ என்ன வேணா
வேணால் பண்ண, ஆனால் உன்னோட மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இதுக்கப்புறம் இது மாதிரி பேசினா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து ஹீரோயினுக்கு வந்து பேலட் ஆடுறதுல ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவளோட ட்ரீம் வழியிலே போகிறேன், அப்போ தான் அவனை சீக்கிரமாக லவ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவளோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டா அவள் கண்டிப்பாக நீ லவ் பண்ணுவா, இது நல்ல ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற மாதிரி போவாங்க. ஆனால் வந்து காட் ஏஞ்சல் கண்டுபிடிச்சிட்டு வெளில தூக்கி போட்டுருவார். இதுக்கப்புறம் வந்து நீ உன்னோட மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதா இருந்தா வா, இல்லைன்னா ஏஞ்சலாக உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு காட் ஏஞ்சல் சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ குடுகுன்னு ஓடி போய் கதவை தட்டிட்டு இருப்பாங்க, ஆனால் கதவு திறக்காது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஹீரோவும் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் குடுகுன்னு ஓடி போய் இது மாதிரி நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அந்த ஃபுட்டை வாங்குற அளவுக்கு காசு இல்லாதனால அவர் சும்மாவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு ஸ்கூல் பஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு பக்கத்தில் நிற்கிது. அதுலேருந்து நிறைய சின்ன பசங்க இறங்கிட்டு வந்து எனக்கு இத்தனை ஹாட்டாக கொடுங்க அத்தனை ஹாட்டாக கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டீச்சரும் வந்து இது மாதிரி நீங்கள் போய் விளையாடுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி என் டீச்சர் சொல்கிறாங்க. இன்னும் அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பல, அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா வந்து ஹீரோனோட பேரை சொல்லி இது மாதிரி இன்னும் அந்த பொண்ணுக்கு திமிர அடங்கவே இல்லை, லைவ்ல அவங்க தங்கச்சி என்ன மிரட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த 2 டீச்சர் பார்க்க டீசெண்டாக இருக்கான், என்ன ஒட்டி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோவும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவாங்க. இப்போ பார்த்தா பேலட்டோட டான்ஸ் ஸ்டுடியோவில் தான் காமிக்கிறாங்க. அங்கேயும் வந்து இதே பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து அவங்க லைவ்ல என்ன இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து கோக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, என்ன உனக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட செகண்ட் பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உன்னால் அந்த பிரச்சனை நீ தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ ஹீரோனோட வீட்டு வாசலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தாக்கா ஆண்டோட செகண்ட் பொண்ணு வந்து நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீ அவங்கள பார்த்துட்டு நல்லா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணணும், ஹீரோயின் கிட்ட நல்லா பேசணும், அதுக்கப்புறம் நீ ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் லைவ் போடணும், அதில் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டிங்கன்ற மாதிரி சொல்லணும், ஓகேவா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி ஆண்டோட செகண்ட் பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டு வாசலில் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதாக்கா ஹீரோ பின்னாடிலேருந்து யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆண்டோட செகண்ட் பொண்ணு அவங்க பயந்தது பார்த்தாதுன்னு சட்டுன்னு திரும்பி ஹீரோயின் பயமுத்தி விட்டுருவாங்க. 2 பேரும் அட் அ டைமில் பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோனோட கசின் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஆண்டோட செகண்ட் பொண்ணை பார்த்து கேட்பாங்க. அவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படியாச்சும் உள்ளே போனவங்களுக்கு நான் எப்படியாச்சும் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் வந்து ஆண்டோட செகண்ட் பொண்ணுக்கும் கேட்டுரும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவே சொல்லுவாங்க, இது மாதிரி அவன் வந்து நீ வேலையை விட்டு தூக்கிட்டா, ஸோ அதனால நான் காலேருந்து சாப்பிடல, அதனால தான் எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டோட செகண்ட் பொண்ணு ஹீரோ ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோக்கு வேண்டிய சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்துட்டு இது மாதிரி என்னை வந்து ஹீரோயின் கிட்ட பேச சொல்லி கோதான் அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இதெல்லாம் கோக்கு தேவையில்லாத வேலைகளாச்சு, ஏன்னா வந்து ஹீரோயின் கிரியேட் பண்ண ப்ராப்ளத்தை ஹீரோயின் தானே வெளியில் வரணும், ஆனால் வந்து ஹீரோயின் அதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா ஆண்டோட செகண்ட் பொண்ணு அவர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, அவர் ரொம்ப கூல், அவர் பார்க்க அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் கோக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலையாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டோட செகண்ட் பொண்ணு அவர் மேலே நான் ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டில் பார்த்தாக்கா எல்லாரும் எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டாக்கா ஹீரோ வேலைக்கு வந்தால் தான் நாங்களும் வேலைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா லேடி செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வந்து இவங்க இது மாதிரி சொல்கிறத பார்த்து லேடி செக்ரட்டரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் வந்து கொஞ்சமாவது மாறின மாதிரி இருந்துச்சு, அதனால தான் லேடி செக்ரட்டரி இது மாதிரி ஹீரோ வேலைக்கு வரணும் திரும்பி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோயின் வந்து நீங்கள் ஹீரோ வந்தால் தானே வந்து வேலைக்கு வரேன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் வேலைக்கே தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு லேடி செக்ரட்டரி கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எல்லாருக்கிட்டையும் ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு லேடி செக்ரட்டரி கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் வேலைக்கு வர விருப்பம் இருக்குதோ அவங்க கிட்ட சொல்லுங்கள், நான் டபுள் மடங்கு சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அவங்க டாகை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா ஹீரோயின் போகிற வழியெல்லாம் ஒரே அழுதுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே போவாங்க. அவங்க டாகை கூட்டிகிட்டு வரதுக்கும் போயிட்டாங்க. அங்கே பார்த்தாக்கா வந்து டாக்டர் சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் திருப்பி பேலட்ல வர போகிறீங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அஃபிஷியலாக ஹீரோனோட கம்பெனி பேரை சொல்லி அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன நினச்சாங்கனாக்கா நம்ம சேரலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சும்மா சாய்ஸில் வச்சுருப்பாங்க. மேபி அவங்க வந்தால் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து இதை ஹீரோனே கேட்காம கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படின்ற போது ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால பேலண்ட் கம்பெனிக்கு தான் போகிறாங்க. இப்போ போயும் சேர்ந்துட்டாங்க. இப்போ அங்கே பார்த்தாக்கா நிறைய பேர் இருக்காங்க. அதனால கோக்கு மெசேஜ் பண்ணி இது மாதிரி நான் கீழே இருக்கேன், நீங்கள் கீழே வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. அதாவது சைடில் பேலட் ஸ்டுடியோ இருக்கும், அதாவது டான்ஸ் ஆடுற ஸ்டுடியோ. அதில் பார்த்தாக்கா சத்தம் கேட்கும். அதை பார்த்துட்டு ஹீரோனே அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா ஆண்டோட செகண்ட் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா கோவம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோன் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து என் உயிரை காப்பாற்றுனீங்கன்றதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அது பண்ணது ஒரு ஹெல்ப் அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பர்ஸை திறந்து காசு எடுத்து கோக்கையில் கொடுத்துருவாங்க. கோக்கு வந்து ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த காசை வந்து இது மாதிரி நான் காசுக்காக தான் பண்ண நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கோவம்
கோவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இல்லை அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காசை கொடுப்பாங்க. ஆனால் கோ வாங்க மாட்டாங்க. அதனால கோ கால் கீழே போட்டுட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோ வந்து இது மாதிரி கோ கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேலட் கம்பெனிக்கும் போவாங்க. அங்கே பார்த்தாக்கா உள்ள நுழையலாமே சொல்லிட்டு போனாக்கா ஹீரோயின் தூக்கி போட்ட காசுலாம் அங்கே தான் இருக்கும் போல இருக்கு. ஹீரோ அதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஐயோ காசு யார் இப்படி கீழே தூக்கி போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பார்த்தாக்கா யாருன்னா பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன காசு இல்லை, எனக்கு தான் காசோட அருமை என்னன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா ஹாரன் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாரா இது காது ஜவுக்கு ஈர மாதிரி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோயினுக்காக தான் வந்து கோ அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. வாங்க வந்து வண்டியில ஏறுங்க, நான் வந்து அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி கோ சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து கோவை கண்டுக்காத கோவுக்கு பக்கத்தில் ஒரு டாக்ஸி இருக்கும், அதில் ஏறி இது மாதிரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு ஐயோ அவங்க 2 பேர் டேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒருவேளை சண்டை வந்திருக்குமோ டேட் பண்ண இடத்துல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்மளோட மிஷன் என்ன லவ் பண்ண வைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் யார் லவ் பண்ண வைக்கணும்னு சொன்னாங்களா, நம்மளை லவ் பண்ண என்ன கோவை லவ் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் டாக்ஸியில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு டான்ஸ் ஆடணுன்ற ஆசைலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களாம் ஆட முடியலையே அப்படின்றதுனால தான் அவங்க ஆடாமல் இருக்காங்க. இவ பார்த்தாக்கா ஹீரோயின் வந்து அவங்களோட டாகை கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்க வச்சுட்டு இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. அது நம்மளோட டாக், நம்ம தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சுக்க ஸ்ட்ரிக்கை தூக்கி எட்ட போட்டுட்டு அவங்க இட்டுட்டு வரலாமேன்னு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுன்னா அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அதனால அவங்க கோவம் வந்துருச்சு. ஏன் நம்மளால பண்ண முடியல, ஏன் நம்மளால நடக்க முடியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்து அவங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோட ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஹீரோ தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த 6th எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.